Taste the Daily. அண்மை செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அடுத்தடுத்து வெறிநாய் கடித்து 6 சிறுவர்கள் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரராகவன் வழங்க கேட்கலாம். வீரராகவன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக அருண், ஆம்பூரில் அடுத்தடுத்து 6 சிறுவர்களை வெறிநாய் கடித்து படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற சம்பவம் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகர பகுதியில் 36 வார்டுகளை கொண்ட இந்த ஆம்பூர் நகர பகுதியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் முக்கியமான தோல் தொழில் அடங்கிய இந்த நகர பகுதிக்கும் பிரியாணிக்கு பெயர் போன இந்த நகர பகுதிக்கும் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இந்த ஆம்பூர் நகர பகுதிக்கு உட்பட்ட 36 வார்டுகளிலும் கடந்த சில மாதங்களாக தெருநாய்கள் தொல்லை அதிகமாக இருப்பதாக நகராட்சி கூட்டத்திலும் பல்வேறு கவுன்சிலர்கள் முறையிட்டு இந்த நகராட்சி அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் தொடர்ந்து நாய்கள் தொல்லை அதிகரித்து சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களை கடித்து அச்சுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பும் 2 சிறுவர்களை தெருநாய் கடித்து படுகாயம் அடைந்த நிலையில் கவுன்சிலர்கள் நகராட்சி கூட்டத்தில் முறையிட்டும் நகராட்சி அதிகாரிகள் பெயரளவுக்கு ஓரிரு நாய்களை மட்டும் பிடித்து மீண்டும் அந்த நாய்களை அதே பகுதியில் விட்டு விடுவதால் தொடர்ந்து நாய்கள் அதிகரித்து அதில் சில நாய்கள் வெறிநாய் கொண்ட நாய்களாக மாறி இன்று தொடர்ந்து ஆம்பூர் புதுமனை பகுதியை சேர்ந்த முகமது அர்ஷத், மோகித், அசில், சரண் மற்றும் தார்வழி பகுதியை சேர்ந்த கிஷோர், பிலால் நகர் பகுதியை சேர்ந்த குபேரன் உள்ளிட்ட 7 சிறுவர்களை அடுத்தடுத்து அந்த வெறிநாய் கடித்து அச்சுறுத்தியுள்ளது. இதில் சிறுவர்கள் முதுகு மற்றும் தலை, கைக்கால் பகுதிகளில் படுகாயம் அடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இன்று நடந்த ஆம்பூர் நகராட்சி கூட்டத்திலும் அதே பகுதியை சேர்ந்த வார்டு கவுன்சிலர் நபிசூர் ரகுமான் உள்ளிட்ட பல்வேறு கவுன்சிலர்கள் முறையிட்டும் இந்த நகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக அந்த நகராட்சி SO என்று சொல்கின்ற அருள்தாஸ் என்பவர் தொடர்ந்து சுகாதார முறையில் அந்த நாய்களை பிடிப்பதில் ஆர்வம் காட்டாமல் புறக்கணிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இது போன்று தொடர்ந்து நடைபெற்று வருவதால் ஆம்பூர் நகர பகுதியில் பொதுமக்கள் மற்றும் கவுன்சிலர்கள் தொடர்ந்து நகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த பகுதியில் வெறிநாய் கடித்த சிறுவர்கள் மீண்டும் அந்த நாய் எங்கு சுற்றுகிறது என்று தெரியாமல் கூட அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். அதனையும் அந்த நாயை பிடிப்பதற்கான நடவடிக்கையும் இந்த நகராட்சி ஆட்சியின் கீழ் செயல்படும் நகராட்சி அதிகாரிகள் அலட்சியத்தோடு செயல்படுவதாக பொதுமக்கள் மற்றும் கவுன்சிலர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரராகவன்.